வருவது கிறிஸ்மஸ் மாதம், அடுத்தது பொங்கல். இந்த பொங்கலுக்கு ரூ. 5000 ரேஷன் கார்டுக்கு வழங்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவில் பேசினார். ஏற்கனவே ஒரு பொங்கலுக்கு ரூ. 5000 வழங்க வேண்டும் என ஸ்டாலின் சொன்னார். அதை கிண்டல் அடித்து எடப்பாடி பேசியிருக்கிறார். இது தலைமைச் செயலக வட்டாரத்தில் பெரிய பிரளயத்தையே உருவாக்கி இருக்கிறது. என்னவென்றால், தலைமைச் செயலக வட்டாரத்தில் இந்த பொங்கலுக்கு திமுக அரசு 2000 அல்லது 3000 ரூபாய்க்குள் கொடுக்க வேண்டும் என திட்டம் போட்டிருக்கிறார்கள். அந்த திட்டத்தை முன்கூட்டியே 5000 ரூபாய் கொடுங்கள் என எடப்பாடி பேசியது பெரிய விவாதத்தை உருவாக்கி இருக்கிறது. தலைமைச் செயலகத்தில் திட்டம் போட்டதை யார் எடப்பாடிக்கு லீக் செய்தது என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. எடப்பாடிக்கு யாரோ தலைமை செயலகத்திலிருந்து போட்டு கொடுத்திருக்கிறார்கள். அதனால் எடப்பாடி முன்கூட்டியே 5000 ரூபாய் ஸ்டாலின் தர வேண்டும் என கோரிக்கை வைத்து பேசி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆனால் உண்மையில் பார்த்தீர்கள் என்றால், திமுக அமைச்சர்கள் இந்த தேர்தலை சந்திப்பதற்கு இந்த பொங்கலை பயன்படுத்துகிறார்கள். உதாரணத்திற்கு செந்தில் பாலாஜி கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர் ஆகிய 4 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரேஷன்காரர்களுக்கும் அவர் ஒரு பெரிய அண்டா கொடுக்குறார். அது எத்தனை லட்சம் அண்டாக்கள்னு தெரியல. அத்தனை லட்சம் அண்டாக்களுக்கு இங்கே சென்னையில் ஆர்டர் கொடுத்துருக்கார். அது இல்லாமல் அந்த அண்டாக்களில் ஸ்டாலின் படம், கலைஞர் படம், உதயநிதி படம், பொங்கல் வாழ்த்துக்கள் அப்படின்றத அந்த அண்டாக்களில் பொறிக்கணும். அந்த அண்டாக்களில் பொறிக்கிற மிஷின் மட்டுமே 1.5 லட்சம் ரூபாய். அந்த மிஷினை செந்தில் பாலாஜி வாங்கியிருக்காரு. அந்த மாதிரி எத்தனை மிஷின் வாங்கினார்னு தெரியல, எத்தனை லட்சம் அண்டாக்கள்னு தெரியல. அவர் எப்பவுமே அவரோட தொகுதியில் இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு 1,40,000 ரேஷன் கார்டுகளுக்கு அவர் எப்பவுமே கொடுப்பாரு. சமீபத்தில் கூட ரேஷன் கார்டுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸு, எவர் சில்வர் பாத்திரம் அடங்கிய ஒரு கிஃப்டை அவர் கொடுத்தார். இப்போ பெரிய அண்டாக்களோடு தான் இப்போது செந்தில் பாலாஜி தேர்தலை சந்திக்கிறார். கொங்கு மண்டல தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுக்குறார். இது எல்லா மினிஸ்டர்களையும் தொத்திக்கிச்சு. இந்த விஷயம் தொத்திக்கிட்டு இப்போது எல்லா மினிஸ்டர், நேரு, ஏவா வேலு, சக்கரபாணி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எல்லாரும் இப்போ செந்தில் பாலாஜி மாதிரி, செந்தில் பாலாஜி அண்டா கொடுத்துட்டாரு, அதுக்கு ஈக்குவலாக என்ன கொடுக்கறதுன்றத அடிப்படையில் இவங்க புதுசாக இவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த முறை அரசு கொடுக்குற 2000, 2500, 3000 இது எவ்வளோ தொகை வருதோ அதை தாண்டி அமைச்சர்கள் அவங்க இன்சார்ஜாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் பொழந்து கட்ட போகிறாங்க. சரிங்களா? இதில் ஐப்பெரியசாமி மட்டும்தான் விதிவிலக்கு. ஐப்பெரியசாமி எப்போவுமே கிஃப்ட் கொடுக்க மாட்டார். அவர் ஒவ்வொரு வீட்டு விசேஷத்துக்கும் போவார். அவர் தொகுதியில் இருக்க வீட்டு விசேஷம் ஒவ்வொன்றுத்துக்கும் போவார். அந்த வீட்டில் ஒருத்தராக இருப்பார் அவர். அதனால் அவர் அண்டா குண்டாலாம் கொடுக்க மாட்டார். ஓட்டு அவருக்கு கரெக்டாக போட்டுருவாங்க. அதே மாதிரி அவரோட புள்ள ஐபி செந்தில்குமார் அவரும் அந்த மாதிரி தான் பண்ணுறாரு. இதில் தேவராஜன் ஒருத்தர், அவர் வேறு தொகுதிக்காரரு. அவர் இப்போது வாணியம்பாடியில் கிஃப்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. வாணியம்பாடி தொகுதிக்கு அவர் வரணும் அப்படின்றதுனால வாணியம்பாடி தொகுதிக்கு அவர் கிஃப்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி நிறைய பேர் தொகுதி மாறியும் கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க அந்த தொகுதியை கேட்டு மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சண்டை நிறைய, எனக்கு இந்த தொகுதியை கொடு, இவர் இந்த தொகுதியில் நின்னா நான் ஜெயிக்க விட மாட்டேன், அது பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன்னு நிறைய சண்டை. ஒவ்வொரு சண்டையும் ஸ்டாலின் நேரடியாக உட்காந்து பேசி தீர்த்து வச்சு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. இனிமேப்பட்டு இந்த மாதிரிலாம் சண்டை போட்டிங்கன்னா நீங்களாம் கட்சியில் இருக்க மாட்டீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க நிறையவே பயப்படுறாங்க. எப்படின்னா, அடுத்து ஜெயிக்க போகிற கட்சி திமுக. கட்சியிலேருந்து நடவடிக்கை எடுத்துடுவேன், கட்சியை விட்டு நீக்கிடுவேன் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னார்னா, உண்மையிலேயே ஒரு கட்சியை விட்டு நீக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்றதுல அவங்க பயந்து போய் நிற்கிறாங்க. அமித்ஷா
தமிழ்நாட்டுக்கு வர்றதா ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது 12 ஆச்சு, 14 ஆச்சு, 15 ஆச்சு, எல்லாமே ஆச்சு. இப்போ அமித்ஷா வந்து வர்ற டேட் வந்து சுத்தமா கன்ஃபார்ம் ஆகல. அவர் வந்து மேற்கு வங்கம், அஸ்ஸாம், கேரளா, தமிழ்நாடு இத்தனை தேர்தலை கவனிக்கணும் அவரு. அவர் வந்து பர்ட்டிகுலரா கான்சன்ட்ரேட் பண்றது வந்து மேற்கு வங்கம். அதில கொஞ்சம் ஒர்க் அதிகம். அது இல்லாம தமிழ்நாடு வந்து அமித்ஷாவுக்கு வந்து ஒரு பெரிய தலைவலி ஆயிப்போச்சு. எப்படின்னா, ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவங்கள எல்லாரையுமே வந்து அதிமுகல உள்ள சேர்க்கணும். அவங்க அடங்கின ஒரு பெரிய அணிய வந்து அதிமுக சார்புல அமைக்கணும் அப்படின்னு அவர் பேசினாரு. அமித்ஷாட்ட பேசிட்டு வந்த ஓபிஎஸ் வந்து முழுக்க என்ன சொன்னார்னா, நான் வந்து புது கட்சியில ஆரம்பிக்க மாட்டேன். நான் வந்து அதிமுகல சங்கமமாவேன்னு டைரக்ட்டா சொல்லல. ஆனா நான் புது கட்சியில ஆரம்பிக்க மாட்டேன் அப்படின்னாரு. அப்ப அவருடைய போக்கிடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக தான். இந்த ஓபிஎஸ், டிடிவி இவங்கள எல்லாரையும் மேய்ச்சு போன பார்லிமென்ட் தேர்தல்ல ஓபிஎஸ், டிடிவி, பாரிவேந்தர், ஏசி சண்முகம், பாமக எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரு அணி அமைச்சு 18% ஓட்டை வாங்கினவர் வந்து அண்ணாமலை. இந்த முறை எடப்பாடி வந்து அமித்ஷா கிட்ட என்ன சொல்லிட்டாருன்னா, ஐயா எங்களுக்கு தெரியாது, போன தடவை வந்து இவங்கள எல்லாரையும் கூட்டணியில் வச்சுருந்தது வந்து அண்ணாமலை தான். அவர் தான் இன்னும் டிடிவி தினகரனோட க்ளோஸாக இருக்கார். டிடிவி தினகரன் மேலே லண்டன் ஹோட்டல் கேஸ் இருக்குது. லண்டனில் 1000 கோடி ரூபாய்க்கு அவர் ஹோட்டல் வாங்கியிருக்காரு. அந்த கேஸ் இருக்குது. அந்த கேஸை நான் முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி தான் இவர் வந்து அவர்கிட்ட பழகிட்டு இருக்காரு. நீங்கள் டிடிவியை வழிக்கு கொண்டு வரணுன்னா லண்டன் ஹோட்டல் கேஸை வந்து நாங்கள் கையில் எடுப்போம்னு சொன்னால் போதும், டிடிவி வழிக்கு வந்துடுவார். அதே மாதிரி ஓபிஎஸ் ஹேண்டில் பண்ணது இவர் தான். போன தடவை தனியாக நிற்க வச்சு 3.5 லட்சம் ஓட்டு வந்து ராமநாதபுரம் தொகுதியில் வாங்க வச்சதும் இவர் தான். சசிகலா கிட்டேயும் இவர் தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். செங்கோட்டையன், சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி எல்லாரையுமே அண்ணாமலை தான் ஹேண்டில் பண்ணார் அப்படின்னு சொல்ல, அண்ணாமலையை கூப்பிட்டு செம்ம ரெய்டு விட்டு உன்னை தூக்கி உள்ளே உட்கார வச்சுருவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசி, நீ தனி கட்சி ஆரம்பிக்கிறியான்லாம் கேட்டு அவரை என்ன பண்ணிட்டாங்க, நீ தான் டிடிவியையும் அண்ணாமலையும் வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சாங்க. இவர் போய் டிடிவி தினகரனை சந்தித்து பேசினார். அப்போ டிடிவி தினகரன் வந்து உடன்படலை. அண்ணாமலையோட சந்திப்பு வந்து நான் வந்து தனிப்பட்ட முறையில் தான் சந்தித்தேன் அப்படின்ற மாதிரி அவர் விளக்கம் சொன்னார். ஆனாலும் அண்ணாமலை வந்து அவரை வழிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக வந்து ஒரு நம்பிக்கையில் ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் வழிக்கு கொண்டு வந்துடலாம். டிடிவியை வந்து கூட்டணியில் என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஓபிஎஸ்ஸை வந்து அதிமுகக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்றது அவருடைய நம்பிக்கை. அப்படியே இவங்ககிட்ட பேசிட்டு போய் எடப்பாடி கிட்ட பேசியிருக்காரு. எடப்பாடி கிட்ட வந்து பேசும்போது எடப்பாடி சொன்னார், டிடிவி தினகரனுக்கு பழைய மாதிரி செல்வாக்கெல்லாம் இல்லை. அவர் வந்து 4% ஓட்டு வச்சுருந்தார் போன சட்டமன்ற தேர்தலில். ஒரு 50 தொகுதிகளில் வந்து கிட்டத்தட்ட நம்மளை பாதித்தார். அவரால் தான் ஆட்சியே போச்சு. ஆனால் இப்போ அவருடைய ஓட்டு சதவீதம் வந்து 0.9க்கு வந்துட்டார் அவர். நாங்கள் எல்லாம் சர்வே எடுத்திருக்கோம். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா 0.9%க்குள்ளே அவர் வந்துட்டார். அவர் ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்ட்டுருக்காரு. அப்போது அண்ணாமலைக்கு எடப்பாடி கிட்ட வந்தது வந்து அவர் ஏதோ சாதித்த மாதிரி ஓபிஎஸ்சியும் டிடிவியும் வழிக்கு கொண்டு வந்துட்ட மாதிரி கொண்டு வந்தார். அப்போது ஓபிஎஸ் விஷயத்துலேயும் எடப்பாடி வந்து என்ன சொன்னார்னா, ஓபிஎஸ் ஒழுங்காக இருந்து நல்லபடியாக வந்தார்னா இன்னும் ஒரு பொதுக்குழு முடிஞ்சு ஒரு வாரத்தில் அவரை கட்சியில் சேர்த்து அவைத்தலைவர் பதவி கொடுப்போம். தமிழ்மகன் ஹுசேனுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால தான் வந்து கேபி முனுசாமியை வந்து அவைத்தலைவராக நாங்கள் போட்டு பொதுக்குழுவை நாங்கள் நடத்தினோம். அதனால் ஓபிஎஸ் வந்தால் ரைட்டு, இல்லைனா அவர் போட்டோம், அதை பற்றி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கேர்லெஸ்ஸாக சொன்னார். அப்போ ஓபிஎஸும் டிடிவியும் இல்லைன்னாலும் என்னால் வந்து அதிமுகவை வெற்றிகரமாக கொண்டு போயிட முடியுன்றது தான் எடப்பாடியுடைய நம்பிக்கையாக இருக்குது. இது வந்து ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக
அண்ணாமலைக்கு இருந்தது. ஆனால் அண்ணாமலை என்ன கேட்டுக்கிட்டாருன்னா, அவருக்கு ஒரு பர்சனல் அஜெண்டாவும் எடப்பாடிக்கிட்ட இருந்தது. ஐயா, நீங்கள் தான் வந்து புகார் பண்ணி என்னுடைய மாநில தலைவர் பதவி எடுத்தீங்க. இப்போ வந்து நான் வந்து தென் மாநிலங்களோட பாஜக தலைவராக நான் வரப்போகிறேன். அதுக்கான வேலைகளுக்காக நான் வந்து பிஎல் சந்தோஷ் கிட்ட அடி போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிங்கன்னா அந்த பதவி எனக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சாஷ்டாங்கமாக வந்து எடப்பாடி காலிலேயே உயர்ந்திருக்காரு அண்ணாமலை. எடப்பாடி ஒரு தற்குறி, எதுக்கும் லாய்க்கு இல்லை, அவர் வந்து தோல்வியை தான் சந்திப்பார், அறிவு கெட்டவர், அறிவில்லாதவர் அப்படின்னு எடப்பாடியே திட்டாத மொழிகளே கிடையாது அண்ணாமலை இது. அப்படிப்பட்ட அண்ணாமலை எடப்பாடி காலில் விழுந்து ஐயா என்னை காப்பாற்றுங்க அப்படின்றது அண்ணாமலையுடைய ஸ்டாண்டு. இவங்க எல்லாரும் எதிர்பார்த்த விஷயம் என்னென்னா, பிஜேபி உட்பட எதிர்பார்த்த விஷயம் என்னென்னா, எடப்பாடியுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு சிக்கல் வரும், எடப்பாடி பொதுச் செயலாளராக இருக்க மாட்டார், டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் மற்ற அதிமுகவில் பிரிஞ்சிருக்கக்கூடிய அதிருப்தியில் இருக்கக்கூடிய தங்கமணி, சிவி சண்முகம், நத்தம் விஸ்வநாதன் இவங்க எல்லாரும் வந்து எடப்பாடியை வந்து பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து நீக்குவாங்க அப்படின்ற மாதிரி பிஜேபி எதிர்பார்த்தது. அந்த காயினோட தான் வந்து அண்ணாமலையை போய் பேசு அவங்கக்கிட்ட அப்படின்ற மாதிரி வந்தது. அதாவது அதிமுக வந்து ஜெயிக்கணும்னா எடப்பாடி வந்து முதல்வர் வேட்பாளராகவோ பொதுச் செயலாளராகவோ இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அமித்ஷா எதிர்பார்த்தார். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு 2 பேர் அனுப்புனார் அமித்ஷா. அனுப்பி எடப்பாடிக்கிட்ட இந்த கண்டிஷனே போட்டாங்க, நீங்கள் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனே போட்டாங்க. அதனால தான் எடப்பாடி வந்து கட்சி பதவிகள் கூட போடல, அப்படியே கட்சி ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்லுக்கு போச்சு. ஏன்னா இந்த பிஜேபியோட இந்த கண்டிஷனை எப்படி எதிர்கொள்கிறதுன்றதில் எடப்பாடி யோசித்தார். ஆனால் அதுக்கெல்லாம் பதில் சொல்கிற விதமாக பொதுக்குழுவில் உட்காந்து காட்டுன்னு காட்டி யார் யார் அதிருப்தின்னு சொன்னாங்களோ சிவி சண்முகம், நத்த விஸ்வநாதன், தங்கமணி எல்லாரையும் பேச வச்சு அவங்க வாயாலேயே வந்து பொதுச் செயலாளர் வருங்கால முதல்வர் எடப்பாடின்னு சொல்ல வச்சு, நான் தான் பாஸ், எங்கள் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்லாம் சொல்ல வச்சார். அதுக்கு முந்தின 2 நாட்களுக்கு முன்னாடி தான் அமித்ஷா வந்து நாங்கள் வந்து மேற்கு வங்காளத்திலையும் தமிழகத்திலையும் ஜெயிப்போம், 2 மாநிலங்கள்லையும் கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட்டில் வாய விட்டார். ஆனால் அதுக்கு நேரடி பதிலாக வந்து எடப்பாடி வந்து நான் தான் பொதுச் செயலாளர், நாங்கள் தான் முதல்வர் அப்படின்றத அவர் சொல்லியிருந்தார். ஸோ இப்படி பாஜகவோட கால்குலேஷன் எதுவுமே நடக்கலை. 2வது அந்த பொதுக்குழுவில் அமித்ஷா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தார், நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் விஜயை அட்டாக் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தார். அதனால் அந்த பொதுக்குழு முழுக்கவே கட்சியிலேருந்து வெளியேறின செங்கோட்டையனை அட்டாக் பண்ணவே இல்லை, டோட்டலாகவே அவங்க அட்டாக் பண்ணவே இல்லை. செங்கோட்டையனை ஏன் அட்டாக் பண்ணலைன்னா, செங்கோட்டையனை அட்டாக் பண்ணால் விஜய் அட்டாக் பண்ண வேண்டியிருக்கும், அதனால் செங்கோட்டையனை அட்டாக் பண்ணவே இல்லை. இதுக்கிடையில் விஜய் நடத்தின பாண்டிச்சேரி கூட்டம் பிசுத்துது. 6500 பேர் தான் வந்திருந்தாங்க. விஜய் ஏடா கூடமாக ரேஷன் கடை இல்லை அப்படிலாம் பேசியிருக்காரு. நல்ல வேளை பாண்டிச்சேரியில் ஒயின் ஷாப் இல்லைன்னு பேசல, பாக்கி எல்லா உளறலையும் உளறிட்டு போயிருந்தார் அவர். ரைட்டா, புசி ஆனந்த் போட்டு கொடுத்த லோக்கல் கால்குலேஷன் பிரகாரம் ஏதோ ஒன்று உளறிட்டு போக அந்த கூட்டம் பிசுத்தது. இந்த நிலையில் விஜயை வந்து எப்படியாவது அமித்ஷா வந்து செட்டப் பண்ணி உள்ளே கொண்டு வந்துடுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அதனால் அவங்க அதிமுகவில் பேசாமல் விட்டுட்டாங்க. பொதுவாக வந்து சசிகலா வெளியே போனப்பவும் சரி, யார் வெளியே போனப்பவும் சரி, ஓபிஎஸ் வெளியே போனப்பவும் சரி, ஒரு பொதுக்குழுவில் திட்டுன்னு திட்டுவாங்க. திட்டுறதுக்குன்னே ஆளுங்க இருக்காங்க, அதான் வளர்மதி மாதிரி ஆளுங்க, அந்த மாதிரி திட்டுவாங்க. இந்த முறை எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக பொதுக்குழுவும் முடிச்சுட்டு அமித்ஷா வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இப்போது அமித்ஷா கிட்ட அண்ணாமலை பேசின விஷயத்தை ஏற்கனவே இங்கே வந்து சொல்லிவிட்டு அண்ணாமலை போய் அமித்ஷாவை பார்த்து சொல்லிட்டாரு. இந்த விஷயங்களில் விஜய், ஓபிஎஸ், டிடிவி தினகரன் விஷயங்களில் உண்மையிலேயே எடப்பாடி என்ன நினைக்கிறார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நயினார் நாகேந்திரன் வந்து அவரை மீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு ஸ்டாம்ப்பு வெளியீட்டு விழா வந்து மத்தியில் நடக்குது, டெல்லியில் நடக்குது அப்படின்ற மாதிரி
அந்த ஸ்டாம்ப் வெளியீட்டு விழாவுக்கு போகிற மாதிரி போய் அமித்ஷாவை நயினார் நாகேந்திரன் பார்க்குறாரு. இதெல்லா ப்ரீஃபிங்கும் வாங்கிட்டு எதுவுமே தமிழ்நாட்டில் ஃப்ரூட்ஃபுல்லாக நடக்கலை அமித்ஷாவுக்கு. அதனால் அமித்ஷா வந்து பயங்கரமான குழப்பமான சூழ்நிலையில் இருக்கார். மொத்தத்தில் 3 நாள் விசிட் பிளான் பண்ணார். இப்போ வர்றது 1 நாள் விசிட் அப்படின்றது மாதிரி இருந்தது. இன்னும் போலீஸுக்கு அமித்ஷாவோட விசிட் கன்ஃபார்ம் ஆகலை. கோயம்புத்தூரில் வந்து நேருவோட ஊழலை பற்றி எஸ்ஐஆரை பற்றிலாம் பேசின அண்ணாமலை வந்து இதை பற்றி எதுவும் சொல்லலை. அமித்ஷா விசிட் பற்றி எதுவும் சொல்லலை. ஸோ அமித்ஷா வந்து ஒரு டோட்டலாக ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கார். தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. இப்போது அதை விட அதிகமான குழப்பத்தில் இருக்கிறது வந்து விஜயுடைய தாவேகா. அவங்க வந்து 18ஆம் தேதி வந்து ஒரு பெரிய விழா நடத்தி செங்கோட்டையன் வந்து அவரோட ஊரில் கோபியில் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு விஜயை கூப்பிட்ற மாதிரி இருந்தது. அந்த மைதானம்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பொதுக்கூட்டம்னு சொல்லிட்டாங்க, மைதானங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மைதானத்தில் பாதி மைதானம் வந்து இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமானது. பாண்டிச்சேரியில் போலீஸ் ஸ்ட்ரிக்டாக நடந்து விஜயோட கூட்டம் ஃப்ளாப் ஆனதை பார்த்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு விஜய் கூட்டம் வந்து இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான கிரவுண்டில் நடத்துறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிடுச்சு. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, வேறு ஏதாவது ஒரு இடத்துல வண்டிகளை பார்க் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த தேடி, கூட்டத்துக்கு வர்றதுக்கு ஒரு இடத்த தேடி, இப்படி இடங்களாக தேடிக்கிட்டு இருக்காரு அண்ணன் செங்கோட்டையன். செங்கோட்டையன் ரியல் எஸ்டேட் வியாபாரி ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அந்தளவுக்கு அவர் இடத்த தேடி அவர் போய்கிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் ஆக மொத்தம் இந்த கூட்டமும் வந்து பாண்டிச்சேரி கூட்டம் மாதிரி ஏகப்பட்ட போலீஸோட கெடுபிடி இருக்குது. பாண்டிச்சேரி கூட்டத்துலையாவது 41 கண்டிஷன் போட்டிருந்தாங்க. இந்த கூட்டத்தில் 81 கண்டிஷன் போட்டிருக்காங்க. அதனால் இந்த கூட்டத்தில் முன்ன மாதிரி போலீஸ் ரொம்ப லைட்டாக நடந்துக்காது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்திருக்கும். ஏற்கனவே இஷா சிங் வந்து பாண்டிச்சேரியோட எஸ்பி வந்து அதுக்கு ஒரு முன்னுதாரணத்தையும் அவங்க காட்டியிருக்காங்க. அதனால் இந்த முறை தாவேகா கூட்டம் என்பது மிக கடினமாக இருக்கும். அந்த கூட்டத்தை இவங்க நடத்துறது என்பது ரொம்ப கடினமாக இருக்குன்றது அங்கே இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சொல்கிறாங்க. திமுக வந்து மண்டல மாநாடுகளை, இளைஞரணி மாநாடுகளை ரொம்ப ஸ்பீடாக போட ஆரம்பிச்சிருக்காங்க. திருவண்ணாமலை ஊரை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து ஊர்கள் மண்டலங்கள்லேருந்தும், உதாரணம் வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் எல்லாத்தையும் சேர்த்து திருவண்ணாமலையில் கூட்டம் கூட்டுறாங்க. அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க மண்டல மாநாடுகளை பெரிய அளவுக்கு அவங்க கொண்டு போகிறாங்க. இதில் இன்னொரு எலெக்ஷன் ஜோக் என்னென்னா, எல்லாரும் விருப்ப மனு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேகா வாங்குது, அதிமுக வாங்குது, திமுகவில் கேட்கவே வேணாம். எல்லாரும் வந்து யார் யார் போட்டி போடுறீங்க அப்படின்னு விருப்ப மனு, தேமுதிக கூட வாங்குது விருப்ப மனுவை. வாங்கி என்ன பண்ண, இன்னும் வாசனோட கட்சி தான் வாங்கலை, ரைட்டா? அந்த கட்சி தான் வாங்கலை. வாசன் கட்சி, நம்ம வேல்முருகன் கட்சி, தனியரசு கட்சிலாம் தான் வாங்கலை. பாக்கி எல்லா கட்சியும் வந்து வேட்பு மனு வாங்குது. இந்த முறை என்ன பியூட்டின்னா, வேட்பு மனுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வாங்குவாங்க. அந்த அமௌண்ட்டு மிச்சம். இப்போது தாவேகாவில் வந்து ஒரு தொகுதியில் போட்டி போடணுன்னா 2 கோடி ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அண்ணன் புசி ஆனந்த் வந்து கலெக்ஷன் பண்ணுறாரு. இது வந்து அந்த இப்போது சமீபத்தில் கூட்டின இந்த மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள் கூட்டத்திலேயே ஒரு பெரிய மோதலாக வெடிச்சிருக்கு. ஆதவ் அர்ஜுன் ரெட்டியும் புசி ஆனந்தும் மோதியிருக்காங்க. ஐயோ, நான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ வந்து கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. ஓ, உன் வேலை செலவு பண்ணுறது, என் வேலை கலெக்ஷன் பண்ணுறது. நான் கலெக்ஷன் பண்ணி இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு 200-300 கோடி நான் சேர்த்தணும், இதுதான் என்னுடைய வேலை அப்படின்னு புசி ஆனந்து. நீ இதெல்லாம் தப்பு, இப்படிலாம் பண்ணக்கூடாது, எம்எல்ஏ சீட்டுக்கு 2 கோடியை எப்படி கொடுப்பான் அவன்? இப்போ அவனுக்கு கலெக்ஷன் இருக்குது, அவன் கொடுக்குறான், கொடுக்குறவனுக்கு சீட்டு கொடுக்க போகிறோம். 2 கோடிக்கு கூட செலவு பண்ண முடியலன்னா அவன் எப்படி எம்எல்ஏவாக வருவான்னு நம்ம புசி ஆனந்த். இது ஒரு பெரிய ஒரு நல்ல ட்ரெண்டாக வந்து போயிட்டுருக்கு. மேலும் பல முக்கிய தகவல்களை மறுபடியும் உங்களிடம் சிறப்பு பதிவாகவும் நேரடி செய்தியாகவும் உங்களிடம் சமர்ப்பிக்க உள்ளோம். எங்களது சேனலுக்கு ஆதரவு தரும் வகையில் அதற்கு சப்ஸ்கிரைப் செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.